வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் குரு பயிற்சி 2024 மேஷத்துக்கான பதிவு. இப்போ என்னுடைய பதிவு அப்படிங்கிறது ஜென்ரலாக கோச்சாரம், திசாபுத்தி, அடிப்படை யோக பலன்கள் எல்லாமே லக்னம் சார்ந்தது தான். அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுடைய பிறப்பு லக்னம்ங்கிறத பேசிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ மேஷத்துக்கு குரு ஏப்ரல் கடைசி மே 1ஆம் தேதி நமக்கு மாறுகிறார். இப்போ இந்த குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வர்றாரு. அப்போ நமக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 2ஆம் இடம் என்பது நம்மளுடைய பேச்சு, பணவரவு, குடும்பம், சேமிப்பு, உழைப்பு, தொழில், சர்வீஸு, மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பேஸை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்தானம் தான் 2ஆம் இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு வேலையை மட்டுமே அவர் செய்ய மாட்டார். அப்போ நமக்குன்னு பல நிகழ்வுகளுக்கான கேள்விகள் இருக்கும். நமக்கு உறவை பற்றிய கேள்வி இருக்கும். குடும்ப உறவு, குழந்தை பேரு, திருமணமாகலை, படிப்பு, உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு யோகம், இப்படி பல கேள்விகளுக்கும் இந்த 2ங்கிற ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம் எப்படி குருவை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நமக்கு தனித்தனியாக இந்த கேள்விகளுக்கு இந்த குரு என்ன செய்வாருங்கிற ஆய்வு தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் அந்த ரிஷபராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அதில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை என்பது சூரியன், ரோகிணி என்பது சந்திரன், மிருகசீரிஷம் என்பது செவ்வாய். அப்போ இந்த சூரியனாகவும் சந்திரனாகவும் செவ்வாயாகவும் குரு மாற்றம் பெற்று நமக்கு பலனை தர்றாருங்கிற உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மேஷத்துக்கு ஆதிபத்திய வீடுன்னு பார்க்கும்போது 9ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி குரு. இந்த 9, 12 அப்படிங்கிறது ஆதிபத்திய வீட்டைத்தான் குறிக்குது. ஆனால் குருவினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரமா இருக்கு. 7ஆம் இடத்துல துலா ராசியில் விசாக நட்சத்திரமா இருக்கு. 11ஆம் இடத்துல கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கு. அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ இவர் எந்த மாதிரி இருக்காரு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின் ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 2ங்கிறது என்ன? 3க்கு பின்னால. அதே மாதிரி 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம குருவினுடைய நேச்சரில் உறவுகள் சார்ந்த விஷயம், திருமண பந்தம், அதே மாதிரி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்க, மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள் வழி உறவு, இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த குருவானவர் அந்த ஸ்தானத்துக்கு சரியான முறையில் அமையலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் இதுக்கு அவர் நல்லா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கம். அப்போ நம்மளுடைய சிந்தனைக்கு அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய ஆர்வம், நோக்கம், செயல்திறன், ஊக்கம், இதுக்கெல்லாம் வளர்ச்சி பண்ணுவார். அது ஈடுபாடு. என்ன ஈடுபாடு? பணம் சம்பாதிக்கணும், குடும்ப சுபிட்சம், அதே மாதிரி நமக்கு தொழிலை பெருக்கணும், மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தோடு வாழணுங்கிற அந்த விஷயத்தை அவர் டெவலப் பண்ணுறாரு. இது உலகம் சார்ந்தது, இது பொருள் சார்ந்தது, வேலை சார்ந்தது. அகம் சார்ந்து உள்ள எடுக்கும்போது உறவுகள்னு வரும். அந்த உறவுகளுக்கு இந்த 2ஆம் இடம் அவ்வளவு நல்லது இல்லைங்க. இப்போ இதில் டீப்பாக பார்த்தீங்கன்னா
இப்ப நம்மளுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்காங்க. அதுக்கு வந்து இது என்ன பண்ணும்? 12ஆம் வீட்ல இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இதனுடைய பலாபலன், குருவினுடைய பலாபலன் செலவ குறிக்கும், இடமாற்றத்த குறிக்கும், பிரிவினைய குறிக்கும், மனஸ்தாபத்த குறிக்கும், ஆரோக்கிய கேட்ட குறிக்கும். இத்தனை விஷயத்த இது வச்சிருக்கு. உதாரணத்திற்கு நம்ம குடும்பத்துல சூழ்நிலைகளை அனுசரிச்சு இதுக்கு நீங்க பதில் எடுத்துக்கணும். இப்ப தம்பி நல்லா இருப்பானா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அவர் என்ன வயசுல இருக்காரு, அவரு என்ன விஷயம் பண்றாரு, படிக்கிறாரா, வேலைக்கு போறாரா, அல்லது குடும்பத்துல நல்லா இருக்கிறாரான்ற கேள்வியா, இதையெல்லாம் பகுத்து பார்க்கணும். பார்க்காம நம்ம அந்த பாவத்துக்கு பலன் சொல்லக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கும் நம்ம தம்பிக்கும் உள்ள உறவு சார்ந்தும் அந்த தம்பி சார்ந்த மேன்மைகள் வளர்ச்சிக்கும் இந்த குரு தடை வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இடம் மாறலாம்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு இடம் விற்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்றோம், அக்ரிமெண்ட் போடலான்னு இருக்கோம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்கு இந்த 2ஆம் இடம் மைனஸா இருக்கு. அப்ப அந்த மாதிரி காரியங்களை இப்ப முன்னெடுக்காதீங்க. இப்படித்தான் அந்த ஒவ்வொரு குருவும் பலன் தரும். அதுல நட்சத்திர ரீதியா பகுத்து பார்த்து இன்னும் டெப்தா போய் நம்ம பலன் எடுக்கலாம். இப்ப வீடு கட்டுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு பூமி 4ஆம் இடம், வாகனம் 4ஆம் இடம். அது வந்து கடகம். அப்ப கடகத்துக்கு இது வந்து பாசிட்டிவா உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு, சொத்து சுகம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றீங்க, மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, அது ஒரு இயந்திரம் படிக்கிறீங்க, இயந்திர வளர்ச்சிகளை பண்றீங்க, ஒருத்தருக்கு ஏதாவது வந்து டெக்னிக்கல் நாலேஜ் சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் இது பாசிட்டிவா வேலை செய்யும். அப்ப இந்த மாதிரி கேள்விக்கு இது நல்லா இருக்கு. இப்ப வந்து ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு, இந்த குரு பயிற்சி எனக்கு குழந்தை பிறப்பு சாதகமா பாதகமா, அல்லது நமக்கு பாசிட்டிவா குரு பெயர்ச்சி வந்து குழந்தை பிறப்புக்கு நன்மை தந்துருமான்றது எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மேச லக்னத்துக்கு குரு நல்லவர். அப்ப அவர் வந்து 2ஆம் இடத்துல வந்தோடனே நல்ல இடம், நம்ம குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்கும்னு நம்ம ஜென்ரலா நினைச்சுப்போம். ஆனா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடம் தான் முதல் குழந்தை, உங்களுக்கு 7ஆம் இடம் தான் 2ஆம் குழந்தை. அப்ப இந்த விஷயத்துக்கு இந்த குரு அவ்வளவு சாதகமான பாவத்துல இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்ம ஜனன ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரங்கள் சாதகமா இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி திசாபுத்தி அந்தரங்களுடைய வலுவுல அந்த காரியங்கள் சில பேருக்கு நடக்கும். ஆனா குரு பெயர்ச்சி வந்துருச்சு, நமக்கு வந்து குழந்தை பிறப்பு இதனால வரும்னு நம்பக்கூடாது. இப்படித்தான் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில வந்து நம்ம கணக்கெடுக்கிறோம். அதே நமக்கு வந்து ஒரு ஒர்க் பண்றோம், ஒரு இடத்துல சர்வீஸ் பண்றோம், வேலை பார்க்குறோம், அதுக்கு வந்து இந்த 2ஆம் இடம் வந்து பாசிட்டிவ். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? வேலையில வந்து இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது, சர்வீஸ் நல்லா இருக்கும், வேலையில வந்து திறம்பட செய்வோம், திறமையா செய்வோம், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பயணிப்போம், நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் நம்ம செஞ்சு முடிப்போம், அதுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண காரியத்துக்கு தான் மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். மற்றபடி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் உறவுகள், தந்தை உறவு, பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் இது வந்து ஏதோ ஒரு ஈஸியாக முடியாமல் சின்ன சின்ன பஞ்சாயத்து, சின்ன சின்ன உதவிகள் கேட்டு முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் தொழில், சொந்த தொழிலுக்கு அருமையாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே போல் நமக்கு மூத்த சகோதர சகோதரி வரையில் சுணக்கமாக இருக்கும். இப்படித்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேஷத்திற்கு வேலை செய்கிறதுங்கிறத பொது பலனாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டால் என்னுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது பாஸ்கர் அஸ்ட்ராலஜி, அதன் மூலமாக 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டறிந்து உங்களுடைய விதி கொடுப்பனைகளை எல்லாம் கண்டறிந்து நம்முடைய திசா புத்திகள் இப்போ என்ன மாதிரி நிகழ்வுகளுக்கு சாதகத்தையோ பாதகத்தையோ தருமோ அப்படிங்கிற வகையில் நம்ம கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.